நேற்று ஒருத்தவங்க திடீர்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நேற்று ஒரு மெசேஜ் மட்டும் நிறைய மெசேஜ் இருந்துச்சு. அதை பார்த்தது எனக்கு ஹாப்பியாகிடுச்சு. ஏன் இவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொன்னேன், இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல், அதனால தான் இவங்களை சொல்கிறேன். இவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருந்தாங்க, எல்லாமே சென்ட் பண்ணேன், நிறைய இமேஜ் கலர் எல்லாமே சொல்லியிருந்தேன். எப்படியும் அவங்களுக்கு மட்டும் ஒரு 20 மெசேஜ் கிட்ட நான் அனுப்பியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணாங்க, மெசேஜ் ரிப்ளை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. வீட்டில் போய் பாட்டிகிட்ட மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன் சிஸ்டர், அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க. அதோட ஒரு 1/2 அன் ஹவர் எந்த ஒரு ரிப்ளையுமே வந்து காணோம். இதேமாரி ஒரு நாளைக்கு 200-300 பேர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு 100 புக்கிங் தான் வந்து ஆகும், 100-50 அந்த மாதிரி ஆகும். இன்றைக்கி மட்டுமே வந்து ஒரு 20 புக்கிங் கிட்ட ஆயிருக்கு. ஆனால் வந்து இவங்க வந்து எந்த ஒரு ரிப்ளையும் வந்து பண்ணவே இல்லையா. எல்லாருமே வந்து என்கொயரிஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது, பாதி பேர் தான் வாங்குவாங்க. இவங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து 4 ட்ரெஸ்ஸு வேறு கலெக்ஷனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் நினச்சேன் 4 ட்ரெஸ்ஸுமே ஒரே கொரியர் ஒரே அட்ரஸ்க்கு தான் போகும்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து 4 அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ட்ரெஸ்ஸுமே 4 அட்ரஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து கொடுக்கணும்.